இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மிஸ்ஸம்மா. ஓ நீங்களா? நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜைக்கு பூ தேவைப்பட்டுச்சா, அதான் இங்க வந்து பறிச்சிட்டு இருந்தேன். இங்க பாரு. இப்பதான் பார்த்த மாதிரி என்ன ஒரு நடிப்பு. நீங்க கரெக்ட் டைமுக்கு வந்திருக்கீங்க. எங்க போனாங்க திரும்பி வர்றதுக்கு? என்ன சொன்னீங்க? அதான் அவங்க வீட்ல இருக்கிறத விட நம்ம வீட்ல இருக்கிறதுன்னு அதிக நேரம்னு சொல்ல வந்தேன். அவரை கண்டுக்காதம்மா, நீ சொல்லு. நாளைக்கு உங்களோட ப்ரோக்ராம் என்ன? என்ன இருக்க போகுது? அவங்க வீட்டு முன்னாடி இடம் சின்னதா இருக்கு, நம்ம வீட்டுக்கு முன்னாடி இடம் பெருசா இருக்கு. அதனால அப்படி இப்படி நடந்து எனக்கும் நடுவுல தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உங்க ரெண்டு பேரோட தலையும் சரியா ஒரே நேரத்துல திரும்புது. அது பெருசா ஒண்ணும் இல்ல, கொஞ்சம் மேல இருக்கு. அதெல்லாம் பார்க்கணும். சொல்லணும்னா பெரிய லிஸ்ட் இருக்கு. சரி, எதுக்கு கேட்ட? நாங்க நாளைக்கு வெளியில போறோம், நீங்களும் எங்க கூட வந்தே ஆகணும். எல்லாரும் சேர்ந்து போனாங்கன்னா இந்த பாலகியை யாராலையும் பார்க்க முடியாது, இந்த பாலகி மட்டும்தான் இவளை பார்க்க முடியும்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுமே. நல்லா மாட்டினியா? நாங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கோம்ல, நடுவுல எதுக்கு டிஸ்டர்ப் பண்றீங்க? ஓரமா போய் உட்காருங்க குப்தா சார். குப்தா சார்னு கூப்பிடுறீங்க? அது அவர் பேரு குப்தா, என்னை விட மூத்தவர் இல்ல, அதான் சாருன்னு சொன்னேன். எனக்கே அவரோட பேரு தெரியாது, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இப்பதான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னாரு. ஓ ஓகே ஓகே. நீங்க நல்லா தெரிஞ்சவர் மாதிரி வேற பேசுனீங்களா, அத கொஞ்சம் டவுட் ஆயிடுச்சு. அது அவரை பார்க்கும்போது என்னோட செத்து போன தாத்தா ஞாபகம் வருது. மறுபடியும் என்ன தாத்தான்னு சொல்றியா? ஓ, நீங்க அப்பப்போ பேசிட்டு இருப்பீங்கல்ல, அவரா? அவர்தான். இனிமே பேச மாட்டேன். ஏன், எதுக்கு? அது வந்து அவரை மேல கோச்சுக்கிட்டாரு. கோச்சுக்கிட்டாரா? சரி சரி மிஸ் அம்மா, இப்ப அதெல்லாம் எதுக்கு? வெளியில போறீங்கன்னு சொன்னல, எங்க? அதுதான் பசங்க எல்லாரையும் கூட்டிட்டு பிக்னிக் போலான்னு நினைச்சோம். அவரு கூட அதே மாதிரி. ஐயோ, பிக்னிக்கா? அவர்கிட்ட போய் சொல்லாத, திட்டுவாரு. டஸ்ட் அலர்ஜி, வெளியில ஃபுட் சாப்பிட கூடாது, இப்படி நிறைய சொல்லுவாரு. இந்த டிசிஷன் எடுக்கிறதுக்கு நீ யாருன்னு கேட்பாரு. வேணாம், அவர்கிட்ட போய் நீ இத பத்தி எல்லாம் பேசாத, உடனே உன்னை வீட்டை விட்டு வெளியில. ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க. நீங்க என்ன சாரோட வைஃப் மாதிரி இப்படி பேசுறீங்க சார பத்தி?